தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பரபரப்பான அரசியல் சூழலில் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சங்கிலிகள், ரப்பர் சீல்கள், ரெகுலேட்டர்களை வடகிழக்கு பருவமழை வேகம் பிடிப்பதற்குள் செய்துவிட்டால் பெரிய இழப்பிலிருந்து தப்பிக்கலாம். மொத்தம் 35 மாவட்டங்களில் 36 மாவட்டங்களில் 149 பாசன கட்டமைப்புகளில் மறுசீரமைப்பு கட்டுமான பணிகளை முன்னெடுக்க நீர்வளத்துறை கேட்டுக்கொண்டிருக்கும் சற்றேற 1000 கோடி ரூபாய் உதவித்தொகையை தாமதம் காட்டாமல் நிதித்துறை விடுவிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது. திருப்புவனம் தம்பி சதீஷ் இறப்பையும் அந்த இறப்புக்கு காரணமான காவல்துறையினரின் செயல்பாடுகளையும் இன்னமும் நாம் மறக்க முடியாமல் தவித்து கொண்டுதான் இருக்கிறோம். நீதித்துறையையும் காவல்துறையினரின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நீதித்துறையும் காவல்துறையினரின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. காவல்துறையினர் தங்களின் முறையற்ற ஒழுக்கக்கேடான போக்குகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு கூட 92 சவரன் நகை திருட்டு போன வழக்கில் 8 ஆண்டுகளாக மனுவை கிடப்பில் போட்டுவிட்டு தூக்கத்தில் கிடந்த சென்னை சூளைமேடு காவல்துறையினரை நீதியரசர் வேல்முருகன் எச்சரிக்கை செய்திருக்கிறார். குற்ற வழக்கு விசாரணை தொடர்பாக காவல்துறையினருக்கு அரசு முறையான பயிற்சி அளிக்க வேண்டும். முறையான பயிற்சி இல்லாமல் கடமையை செய்ய தவறும் காவல் அதிகாரிகளை நீதிமன்றமே வெளியேற்றும் என்றும் கழிந்து கொண்டிருக்கிறார் நீதியரசர் வேல்முருகன். 2028 ஆண்டு முதல் தற்போது வரை சூளைமேடு காவல் நிலையத்தில் பணியாற்றிய 2008 ஆண்டு முதல் தற்போது வரை சூளைமேடு காவல் நிலையத்தில் பணியாற்றுகிற காவல் ஆய்வாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளவும் நீதியரசர் உத்தரவிட்டிருக்கிறார். இனிமேலும் காவல்துறையினர் சட்டத்தின்பால் செயல்படாமல் போனால் அவர்களுக்குத்தான் அது இழப்பில் முடியும். தமிழ்நாடு அரசு காவல்துறையினருக்கு யோகா மற்றும் தியானம் போன்ற உடல் மனம் சார்ந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக அளித்து அவர்களை நல்வழிப்படுத்தி கைதூக்கி விட வேண்டியது கடமையாகும். மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் ஒழுங்கே பெற்ற பின்னும் மனப்பயிற்சியும் ஒழுங்கை பெற்ற பின்னும்
தவறிழைக்கிறார்கள் என்றால் காவல்துறை பணிக்கே அவர்கள் தேவையில்லை. காவல்துறை பணிக்கே அவர்கள் தேவையில்லை. அது 3 சென்னையில் விம்கோ நகரில் ரயில் பயணிகளின் ரயில் சிறைப்பிடிப்பு போராட்டம் அடிக்கடி நடக்கிற அளவுதான் தென்னக ரயில்வே நிர்வாகம் இருக்கிறது. குறைந்த நேரத்தில் ரயில்களை இயக்க வற்புறுத்தியும் புறநகர் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க கோரியும் கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை மார்க்கமாக சென்ற புறநகர் ரயிலை சிறைபிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரயில்வே துறை அதிகாரிகளின் மெத்தனான் போக்கால் நாள்தோறும் தாங்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக அப்போது பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை உள்ள ரயில் நிலையங்களில் வட மாநிலத்தவர்களை பணியில் நியமித்து பல மாநிலங்களை சார்ந்தவர்களை பணியில் நியமித்துள்ளதால் மொழி பிரச்சனை காரணமாக அவர்களிடம் இருந்து எவ்வித தகவலும் பெற முடியவில்லை எனவும் அப்போது குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மொழி தெரியாத அவர்களை பணிக்கு எடுத்துவிட்டு விபத்துகளும் காலதாமதங்களும் நமக்கு பரிசாக கிடைப்பதை ஏற்க முடியவில்லை. மத்திய அரசு இது போன்ற சிறிய விஷயங்களிலாவது கவனம் செலுத்தி மக்களின் குறைகளை தீர்க்க முன்வர வேண்டும். இதே காலகட்டத்தில் தான் கடந்த 13ஆம் தேதி மாவட்டத்தில் எரிபொருள்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயிலின் 18 டேங்கர்கள் பற்றி எரிந்து பெரிய சேதம் ரயில்வே துறைக்கு ஏற்பட்டது. சரக்கு ரயில் பெட்டிகள் கவிழ்ந்து எரிந்த இடமான ஈரோடர் காலனி மற்றும் வரதராஜபுரம் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.